விருதுநகர் மாவட்டம் சாத்தூர்லேருந்து உங்கள் இன்ஜினியர் காலேஜரபாண்டி பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி ஒரு இன்ஜினியராக அவங்க முன்னாடி நிற்கிறேன் அப்படின்னா அதுக்கு எனக்கு கல்வி கற்றுக் கொடுத்த கல்வி நிறுவனங்கள் தான் காரணம். அதில் ஒன்று தான் சாத்தூர் SRNM பாலிடெக்னிக் காலேஜ். பாலிடெக்னிக் நான் அங்கே தான் படித்தேன். படித்த இடத்துலேருந்தே காலேஜில் ஒரு ரெனோவேஷன் ஒர்க் பண்ணணும், உங்களோட உதவி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கல்லூரியிலேருந்து ஃபோன் வந்தது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ₹1 ஃபீஸ் கூட வேணாம், இப்போயே கிளம்பி வரேன்னு சொல்லிட்டு சிவகாசியில் இருந்த மொத்த வேலையும் நிறுத்தி வச்சுட்டு நான் காலேஜுக்கு போனேன். 3 மணி நேரம் காலேஜில் இருந்திருக்கேன். 2.25 மணி நேரம் ஃபுல்லாக இன்ஸ்பெக்ஷன் பண்ணோம். அங்கே என்ன பார்த்தோம் அப்படின்னா, நார்மலாக இருக்கிற ரெஸ்ட் ரூமை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணால் என்னெல்லாம் பிரச்சனை வரும், எப்படி பண்ணலாம், எந்த மாதிரியான ஐடியாக்கள் நம்ம உருவாக்கலாம், லேடிஸ்க்கு என்ன பண்ணலாம், ஜென்ஸுக்கு என்ன பண்ணலாங்கிற மாதிரியான டிஸ்கஷன் நிறையா போச்சு. நிறையா பார்த்துருக்கோம். ஒருவேளை வேலை நமக்கு கிடைக்குமாயின் அடுத்தடுத்த வீடியோக்கள் நான் போடுறேன். ஏன் ஃபோட்டோ எடுக்கலை, கேமரா எடுக்கலை அப்படின்னா, கல்லூரி நிர்வாகத்தில் நான் படித்த நாள்லேருந்து இப்போ வரைக்கும் செல்ஃபோன் பயன்படுத்துறது தடை பண்ணியிருக்காங்க. பிரின்ஸிபல் மேடம் இன்றைக்கி வெளியில் இருந்தாங்க, அதனால் அவங்கள்ட்ட நம்ம பெர்மிஷன் கேட்க முடியல. இன்னொரு தடவை அந்த வேலை எனக்கு கிடைக்குமாய் நான் போய் மேடத்தை பர்சனலாக பெர்மிஷன் கேட்டு அந்த வீடியோலாம் எடுத்து அவங்களுக்கு ஷூட் பண்ணி நான் லைவாக போடுவேன். அதையும் தாண்டி ஒரு 3/4 மணி நேரம் மாணவர்களோட உரையாடுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடச்சிது. கிளம்புறேன்னு சொல்லும்போது ஆசிரியர் ஒரு சில வார்த்தைகள் சொல்லிட்டு போங்கன்னு சொன்னாங்க. மன நிறைவாக இருந்தது. இந்த சிவில் ஃபீல்டு இன்றைக்கி எப்படி இருக்குது, இது எப்படி மாறணும், இன்றைக்கி இருக்கிற மாணவ செல்வங்கள் நீங்கள் எந்த மாதிரியெல்லாம் உருவாகணும் அப்படின்னு சொல்லிட்டு 3/4 மணி நேரம் அவங்ககிட்ட பேசுகிறது என் மனதில் இன்னும் நீங்கள் வடுவாக இருக்குது. எப்பயுமே செய்கிற தொழிலை தெய்வம் மாதிரி நினைக்கிற நமக்கு அதை கற்றுக் கொடுத்தவங்கள தான் குருவாக மதிப்போம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் இந்த சொசைட்டியில் ஒரு பெரிய லெவலில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் படித்த கல்வி நிறுவனம் தான் காரணம். நான் படித்து இவ்வளோ பெரிய ஆகிறதுக்கு அந்த கல்வி நிறுவனமும் முக்கிய காரணம். அதில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் முக்கிய காரணம். பேர் சொல்லணும் அப்படின்னா, அங்கே ஒர்க் பண்ண பிரபாவதி மேடம் சர்வேயிங் டிபார்ட்மெண்ட் எடுத்தாங்க. விஜயகுமார் சார் அப்படின்னு அவங்க எனக்கு எஸ்டிமேட்டிவ் காஸ்டிங் எடுத்தாங்க. இன்றைக்கு வரைக்கும் அவங்க எடுத்த பாடம் தான் என் நெஞ்சில் இடமா இருக்குது. ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த பெருமையெல்லாம் அள்ளி கொடுத்த காரணம் உங்களை தான் சேரும். உங்களால் தான் அன்றைக்கி வெளி உலகத்தை நான் தெரிஞ்சு, நான் படித்த கல்லூரி முதற்கொண்டு நான் தெரிஞ்சு, அங்கேருந்து என்னை கூப்பிட்டு ஒரு வேலைன்னா டவுட்டு கேட்காங்க அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த அன்பான விஷயத்தை, இந்த சந்தோஷமான விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு ஆசைப்பட்டேன். தமிழகம் முழுவதும் பழைய வீடை புதுப்பிக்கிறது, புதிய வீடு கட்டுறதுன்னு சொல்லிட்டு அனைத்து விதமான கட்டுமான வேலைகளையும் நாங்கள் திறன்பட செய்து கொடுத்துட்ருக்கோம். எங்களுடைய உதவி தேவைப்பட்டாலும் நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். நன்றி.